என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கை 2020 அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கு சில கால வரையறை கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ள நீங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள், பெரிய மாநிலங்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கிச்சு. சவுத்துல பார்த்தோம்னா கர்நாடகாவே அதை ஏற்றுக்கொண்டு விட்டதுன்னு தான் சொல்லணும். இப்போ ஜூலை 1 இந்த கல்வியாண்டு ஜூலை 1 மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், 1ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதற்கு சிலர் நீதிமன்றத்தை, உச்ச நீதிமன்றத்தை நாடி இந்த மும்மொழி கொள்கைக்கு நீங்க இடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தனியார் அமைப்புகளாகட்டும் சிலர் சில தனியாகவுமே கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த இடைக்கால தடையெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆல்ரெடி தமிழகத்துல அந்த கொள்கையை ஏற்றுக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? இந்த மும்மொழி கொள்கையை ஏன் எதிர்க்கிறாங்க தெரியுமா? ஏன் எதிர்க்கிறாங்க சொல்லுங்களேன். தெரியல, எனக்கு தெரியல. ஹிந்தி உள்ள வந்துரும். எப்படி போன செய்தியில பார்த்தா பாஜக வந்துரும், அந்த மாதிரி ஹிந்தி உள்ள வந்துரும். ஆகவே மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதற்கான காரணம் ஹிந்தி அடக்கி ஒழிய வேண்டும். ஹிந்தி வந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? தமிழ் அழியும். அதான் எங்களுடைய லாஜிக். அது எப்படி ஹிந்தி வந்தா தமிழ் அழியும் எனக்கு தெரியல. இன்னொரு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்வதனால் உங்களுடைய தாய்மொழி அழிந்து விடும் என்று சொன்னால் உங்களுடைய தாய்மொழி அவ்வளவு பலவீனமானதா? செம்மொழின்னு சொல்றீங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் மொழி. அப்ப எப்படி அழியும்? ஒரு மொழி எக்ஸ்ட்ரா கத்துட்டா நல்லது தானே. இதுல என்ன ஒரு லாஜிக்னா, அந்த மும்மொழி கொள்கையில எந்த இடத்துலயுமே ஹிந்தி என்ற வார்த்தையோ ஆங்கிலம் என்ற வார்த்தையோ எந்த இடத்துலயுமே இல்லை. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, 2 இந்திய மொழிகளையும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கணும். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்க என்ன சூஸ் பண்ணிக்கலாம். 2 இந்தியன் லாங்குவேஜ், ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், இவ்வளவுதான் இருக்கு. அப்ப உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாணவன் தமிழ் மொழியை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு மும்மொழி கொள்கை மூலம் கிடைக்கும். அப்ப தமிழை, திருக்குறளை, பாரதியாரை உத்தரப்பிரதேசத்துக்கு, பீகாருக்கு, ஹிமாச்சல பிரதேசத்துக்கு, மத்திய பிரதேசத்துக்கு கொண்டு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அருமையான வாய்ப்பை நீங்கள் தவறவிடுகிறீர்கள். அப்படித்தானே சொல்லணும். நீ ஹிந்தியை கத்துக்கோ, அவனுக்கு அதை சொல்லிக்கூட. இங்க ஆயிரக்கணக்கான தமிழ் ஆசிரியர்களுக்கு வேலை கிடைக்குமே. அப்படியே பார்க்க மாட்டேங்கிறீங்க. இது ஒரு மொழியை கற்றால் இன்னொரு மொழி அழியும் என்கின்ற ஒரு மனப்பான்மை முதல்ல தப்பு. இப்ப இதுல பாருங்க, விஜய் அவர்கள் ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க, விஜய் வித்யாஸ்ரம். அங்க 3 மொழி இருக்கு. இதை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய திமுக, அவங்களுடைய சன்ஷைன் ஸ்கூல், 3 மொழி இருக்கிறது. அப்ப இவங்களுடைய கோட்பாடு என்ன? பணக்காரன் பணம் கட்டி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்க 3 மொழி கத்துக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் 3 மொழி கற்றுக்கொள்ள கூடாது. அப்படிதான் அர்த்தம். அப்ப ஏழை மாணவர்களை வஞ்சிக்கக்கூடிய அரசு நீங்க. இந்த 3 மொழி கற்றுக்கொள்வதனால் இவங்க ஒரு பெரிய இதாயிடுமான. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பல இன்னைக்கு ஒரு சாதாரணமா 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இவங்க பாடப்புத்தகத்தோட ஸ்போர்ட்ஸ், அபாக்கஸ், அது செஸ், ஏகப்பட்டது எக்ஸ்ட்ரா பணம் கட்டி பரதநாட்டியம், இந்த டான்ஸ், அது கிரிக்கெட்டுக்கு ஒரு கோச்சிங், என்னென்ன கோச்சிங், நாள் முழுக்க அவங்க போய் என்கேஜ் பண்றாங்க. அதெல்லாம் சுமை இல்லை. ஒரே ஒரு மொழி எக்ஸ்ட்ரா படிச்சாங்க, சுமை தலை எப்படி வெடிச்சிடும். என்ன லாஜிக் இது? நான் என்னுடைய சொந்த அனுபவம் சொல்ற, ஒரு 30 வருடத்துக்கு முன்னால மயிலாப்பூர்ல ஒரு வீட்டுக்கு போறேன். அந்த வீட்டுல அந்த காலத்துல அந்த ஸ்டோர் வீடு மாதிரி இருக்கும், பார்த்துக்கீங்களே. இப்ப அந்த வீடுகளே பார்க்க முடியாது. அந்த வீட்டுக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பக்கம் பக்கத்து வீடு 2 அப்படி ஒன்னா சேர்ந்து அந்த பேக் யார்டு 2 வீட்டுக்கு காமன் ஆகும். மற்றபடி 2 தனித்தனி வீடுகள். அந்த பக்கம் வீட்டுல ஒரு கேரளா, அவங்க வீட்டுல ஒரு 4-5 வயசுக்கு ஒரு குழந்தை. இந்த பக்கம் வீட்டுல தெலுங்கு, அவங்களுக்கு ஒரு 4-5 வயசுக்கு ஒரு குழந்தை, 2 குழந்தைங்க. இந்த மாதிரி உள்ள அமைப்பு. நான் அந்த வீட்டுக்கு போறேன். அந்த தெலுங்கு வீட்டுல ஆந்தாளுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்க கிட்ட தெலுங்குல பேசுறேன், எனக்கு புரியல. அந்த 5 வயசு குழந்தை அவங்க பேசக்கூடிய தெலுங்கை எனக்கு தமிழ்ல சொல்லிட்டு, எனக்கு தமிழ்ல பேசுறது அவங்களுக்கு தெலுங்குல சொல்லுது. 5 வயசு குழந்தை, 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, யூகேஜி 1ஆவதா இருக்கும். இதோட ஆச்சரியம்னா பக்கத்து வீட்டுல அந்த மலையாளி வந்திருக்காரு, யாரோ ஒருத்தர், அவங்க அதே போல ஊர்ல வந்திருந்தாங்க. அவரு மலையாளத்தை கேட்கிறாரு, எனக்கு என்னன்னு புரியல. இந்த குழந்தை அந்த குழந்தையிடம் அந்த பெரியவர்கிட்ட மலையாளத்தை சொல்லிட்டு அவர் மலையாளம் சொல்ல தமிழ்ல சொல்றாங்க. இத்தனைக்கும் இவங்க 2 பேர் சந்திச்சு இந்த தெலுங்கு குழந்தை மலையாள குழந்தை 2 வருஷமா அங்க இருக்காங்க, சேர்ந்து இருக்காங்க. 2 வருடத்தில்
ஸ்கூலுக்கு போகாம ஒரு 5 வயது குழந்தை 3 மொழிகளை தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் மற்றவங்க முடியாதுன்னு இன்னைக்கு பாருங்க. நீங்க யூடியூப்ல பல இடங்களை பார்க்கலாம். ஒரு பூ விற்கிறவங்க, ஒரு வயசான ஆயா, ஸ்கூலுக்கு போனதில்ல, 7 மொழியில பேசுறாங்க. இது ஜப்பான், இது இந்த மொழி, இது எந்த மொழி, ஒரு மொழியா சொல்றாங்க. நீங்க சென்னையில போய் போட்ட இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் எக்மோர்ல போனீங்கன்னா நீங்க எந்த மொழியும் தெரிந்து அதுக்கேற்றபடி அந்த மொழியில பேசுவோம். சரளமா ஹிந்தியில பேசுவான், தெலுங்குல பேசுவான், கன்னடத்துல பேசுவான், இங்கிலீஷ்ல பேசுவான், நல்லா பேசுவாங்க. ஆக மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை என்பது ரொம்ப இயற்கையா எல்லாருக்கும் வரக்கூடியது. இவங்க மும்மொழி கொள்கை என்று சொல்லி அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர இதனால் நஷ்டம் நம்முடைய மாணவர்களுக்கு. எல்ஜி மறைந்த இலா கணேசன் அவர்கள் பாஜக அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்க, அவசியம் படிக்கணும். பேசுகிறோம் நாம் பல மொழி, ஆனால் பேதம் இங்கில்லை. ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்தர் நாம். இந்த நாட்டில் உள்ள தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எதுவும் பேதம் இல்லை, எல்லாம் ஒன்றுதான் என்று இந்த பாட்டுல இருக்கும். அதனால நம்முடைய நாடு முழுக்க அனைத்து மொழியும் நாட்டின் தேசிய மொழிகள் தான். ஹிந்தி மட்டும் இல்ல, இணைப்பு மொழியாக ஹிந்தி சொல்லி இருக்கிறதே தவிர ஹிந்தி தேசிய மொழி இல்ல, தமிழும் தேசிய மொழி தான், மலையாளம் தேசிய மொழி, தேசத்துடைய எல்லா மொழியும் தேசிய மொழிகள் தான். ஆகவே மொழியை வைத்து பிரிவினை பேசி அரசியல் வளர்க்கக்கூடிய அந்த திமுகவின் நிலைப்பாட்டை தாவைக்காவும் எடுத்திருக்கிறது. வெரி டிஃபரன்ஸ் இல்லை, அதேதான். அதனால மாத்திக்கணும். ஏன்னா இங்க பாருங்க, அங்க ஏபிபியில போய் மாணவர்கள் அணி அமைப்பெல்லாம் போய் அவர்கிட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுத்து பல தீர்மானங்கள் கொடுத்தாங்க, செய்யறன்னு சொன்னார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஎம்சி பள்ளிகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இந்தியாவிலேயே நவோதயா பள்ளிகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, தமிழ் அழிந்து விடும். ஆனால் ஆல் இண்டியா லெவல்ல கவர்மெண்ட் எடுத்த ரேங்கிங்ல பார்த்தாங்கன்னா தங்களுடைய தாய்மொழியை எழுத படிக்க தெரியாத அந்த நிலையில இருக்கக்கூடிய மாணவர்கள்ல கடைசி இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நீ ஹிந்தி கத்துக்கல, தமிழையும் வீக், சொந்த மொழியும் போச்சு, ஹிந்தி மொழியும் போயாச்சு, எதுவுமே இல்லை. ஆகவே குட்டிச்சோராக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை இந்த அரசியல் சித்தாந்தத்தின் காரணமாக. அதனால தமிழக மக்கள்லாம் சேர்ந்து இதுக்கு போராடும். கேட்கணும். தாவைக்காவின் நிலைப்பாடும் திமுக போலவேதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படித்தான் இருக்கிறது, இது வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இது என்ன ஜோக்குன்னா, உள்ளுக்குள்ளார இவர்களுக்கெல்லாம் ஹிந்தி, இவங்க குழந்தைகளை ஹிந்தி கத்துக் கொடுப்பாங்க. இந்த போராட்டம் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாமே வெளி உலகத்துல அறிக்கை விடக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் தங்களுடைய வீட்டு குழந்தைகளையோ பேரன் பேத்திகளையோ ஹிந்தி படிக்க வைக்கிறார்கள். என்னுடைய குழந்தைகள் ஹிந்தி டியூஷன் வச்சுட்டு விட்டுட்டு இல்ல ஹிந்தி எக்ஸாம் விட்டுட்டு அப்புறம் ஹிந்தி ஒழிக்க போராட்டத்துக்கு கலந்து கொள்ளக்கூடிய திமுக ஊப்பிகள் பல பேர் இருக்காங்க. அதான் இந்த யதார்த்த நிலை. அதனால ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏழை குழந்தைகளுக்கு 3வது மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தவிர்த்தது திமுக. இந்த தாவைக்கம் அதை தான் செய்கிறது. இது மாற்றப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.